ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா கிராணி தான். என்னடா கிராணிலே 3வது வீடியோ, அதுவும் கிராணி 2வே போடுறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ஹார்ட் மோட் போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சொட்டை மொட்டை அவங்களாம் ரொம்ப வாய்ஸ் அவுட் ஏறி போச்சு. என்ன ஈஸியில் வந்து ஈஸியாக வச்சுட்டேன், ஹார்ட் மோடில் முடிஞ்சா வா அப்படின்ட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி ஹார்ட் மோடில் வந்துடுவோம். முடிஞ்சா வானாங்களே, இன்றைக்கி ஜெயிச்சு பாருங்கள். இன்றைக்கி அழுதுன்னு ஓட போது அது இந்த வீட்டே எனக்கு வேணாம், இவன் அடித்து எனக்கு உடம்புலாம் வலிக்குது, நான் போகிறேன் அப்படின்னு ஓட போகுது. மொட்டையை விட்டு மொட்டை பார்த்துக்கூடா, இப்போயே நீ வெளில போயிடுறது ரைட்டு, அப்புறம் என்கிட்ட பல தடவை அடி வாங்குவேன். மாட்டிக்கிறீங்கடா, அவ்வளோதான்டா. உங்கள் ஆயுள் காலம் நீ என் கையில். உங்கள் சாவு கன்ஃபார்ம். அண்ணனுக்கு 2 சாவு பார்சல். வாங்க இங்கே வாங்க. அதுவும் இல்லாமல் ஹார்ட் மோடில் நார்மல்லாம் நீங்கள் அந்த ஈஸி வீடியோ போய் பார்த்தீங்கன்னா வந்து 2 நிமிஷம் டைமிங் கொடுப்பாங்க. ஆனால் ஹார்ட் மோடில் பாருங்கள் வெறும் 30 செகண்ட் தான். ஸோ ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால தான் மொட்டா சீக்கிரம் வாடா, ஏஞ்சிட போதுடா கிராணி வந்துட்டான். வாங்க, ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்து பண்ணியே ஆகணும். ரொம்ப கொஞ்சம் லேட் பண்ணனா கூட பட்டுன்னு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, கதவை தோற சீக்கிரம் சாவியை கீழே போட்டு இப்போ வேறு எதுனா பொருள் இருக்கான்னு தேட போனோம். ஓகே, இங்கே எதனா பொருள் இருக்கா? போட் கீ. ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னா டோர் எஸ்கேப் தான். இன்னொரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். போட் எஸ்கேப் வேணும்னா நான் வேணால் இதிலே போட் எஸ்கேப் போடுறேன். இல்லை கிராணி 1, 2, 3 சரி 1, 3 அதெல்லாம் எதனா போடணுமான்னு சொல்லுங்கள். நான் வேணால் அதை போட ட்ரை பண்ணுறேன். நான் கிராணி 2 தாங்க முக்கால்வாசி நேரம் விளையாடுவேன். அதனால தான் நான் வந்து கிராணி 2 போடுறேன். இல்லைனா 1, 2, 3ன்னு மிக்ஸ்டாக போட ஆரம்பிப்பேன். வேணா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடலாம். அதை பாருங்கள், ஒன்றும் சொல்லல, அதுக்குள்ளேயே 30 செகண்ட் முடிஞ்சிடும். கையிலே அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டியதான். வரும் 30 செகண்டு 1, 2, 3ன்ட்டு அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடும். அவ்வளோ வேகமாகவும் இருப்பாங்க. நம்ம அளவுக்கு இருப்பாங்க. இதுவே எக்ஸ்ட்ரீம் போனோன்னா நம்மளை விட வேகமாக இருப்பாங்க. சாரி நான் ஏன் இதுங்க 2த்துக்கும் மரியாதை கொடுக்குறேன்? சொட்டை கிளவி என்னவோ 2 கால்லையும் அந்த மொட்டைக்கும் சொட்டைக்கும் கிடச்சிருக்கும் போல். எங்கேயோ தடவின்னு கொஞ்சம் வேகமாக ஓடி வர ஆரம்பிச்சிச்சுங்க. அவ்வளோதான். ஓடி வந்தால் மட்டும் ஒன்றத்தையும் பண்ண போகிறதில்ல. என்ன நீ அப்படியே அதான் தக்குச்சு மேகம் கறக்குது. லேடி சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போயே மேடம் வந்து மழைக்கு பதிலாக ஸ்டன்கனில் நனைஞ்சு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எங்கே முடிச்சேன்? இவர் தான் வந்து வருங்கால சூப்பர் ஸ்டாரா? அப்புறம் எதை நான் சொல்லுவேன்? அவனுக்கு இருக்கிற மொட்டைக்கும் கருன்னு கடுத்த மூஞ்சிக்கும் அவன்லாம் ஒருத்தன்ட்டு எந்த முட்டா பையன்டா. எவனோ குருட்டு டேரக்டரை வச்சு இவன் வந்து படத்தில் நடிக்கிறான்னு நினைக்கிறான். மொட்டை திருட்டு கேஸ்லாம் நிறைய பார்க்குறான். அவங்களுக்கு அதான வேலை. வேறுக்கு அதான் டம்மி ரவுடிஸ். நானும் ரவுடி தான்ற மாதிரி தான் அவங்களாம். மொக்கை பார்க்கத்தான் கெத்தா பந்தாவோ பயங்கரமாக மஜாவாக இருப்பானுங்களே தவிர மஜாவாக பார்க்க கூட இருக்க மாட்டானுங்க. கொஞ்சம் கேவலமாக இருப்பாங்க. கேவலமாக இருக்கிறத பார்த்தே சில பேர் பயப்படுவாங்க. ஆனால் மற்றபடி பார்த்தோன்னா இவங்க 2 பேரும் ஒரு டம்மி பீஸ். சரி வாங்க, இப்போ தான் போனாவ கூப்பிடுவோம். திரும்ப கூப்பிட்டு வச்சு வாயில் அடிப்போம். வா வாயில் அடித்தா ஆமாம் எங்கன்னா ஓடி போயிடுது. அதனால தான் நெஞ்சிலே சுட வேண்டியதாக இருக்குது. மொட்டை நீ வா மாட்டா உனக்கு இருக்க மாட்டேன். உன்னை நான் தனியாக வச்சு சேர மாட்டேன். கவலைப்படாத மாட்டேன். வா மாட்டேன். எங்கே இன்னும் காணோம்? கிராணி மேலே ஏறி நான் அந்த டேபிள் மேலேயே ஏறிட்டேங்க. கிராணி கேமில் ஜம்ப் பண்ண முடியாதுன்னு சொன்னவன் அவன் ஜம்ப் பண்ணி தான் நான் அந்த டேபிள் மேலேயே ஏறி இருக்கேன். இதை பாருங்க, எப்படி ஏறிட்டேனா? ஒன்றும் வரல. மொட்டை கிளவி உன்னை கூப்பிடுத்து பாடுறா. ஒன்று கிராணி செல்லக்குட்டி மைடியர் இதோ வந்துட்டு அப்படின்னு வந்துடுவோம். மொட்டை தலையை ஏண்டா காலு வாங்குது, காது போங்குது. ஐயோ, இது வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி சேனல் கைஸ். வாங்க போ.
ஓகே முடிச்சாச்சு. அடுத்து நீ வா. ஓ இவனையும் கொண்டு போட்டாச்சு. வாங்க அடுத்து என்னது? கிளாஸ் ஃபியூஸ். சரி எதுக்கும் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணலாமா டோர் எஸ்கேப் பண்ணலாமான்னு எனக்கு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஆனால் ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு பொருள்லாம் நிறைய தேவைப்படும். அதான் பார்க்குறேன் டோர் எஸ்கேப் பண்ணலாமா ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணலாமான்ட்டு. பார்க்கலாம், முடிவு பொறுத்து இருக்குது. ஐ திங்க் டோர் எஸ்கேப்பாக பண்ணலான்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள் பிரிட்ஜ் வீல் வேறு கிடச்சிடுச்சு. பிரிட்ஜ் வீலுன்றாச்சை. ஐயோ கிரானைட் 3 ஞாபகத்தில் சொல்லிட்டேன். அந்த சுட்டுவோமே கீழே அதுங்க ஹேண்ட் வீல். ஹேண்ட் வீல். வாரு வா வா கிளவி வா கிளவி வா வா அசுரவா அசுரவா. எங்கே இன்னும் காணோம்? வாடி. ஏய் ஹார்ட் மோட்டில் விளையாடிக்கிட்டு இருக்கேன். இது ஒன்றும் ஈஸி கிடையாது. அது வா இங்கே போ. நெஞ்சிலே சுட்டானா வாங்கு. எங்க அவன் புருஷனாரன் அவனையும் கூப்பிடு. எங்கடா போயிட்டான்? வாடா ஓட. ஓகே தள்ளி முடிச்சிட்டேன் இதெல்லாம். ஓகே இப்போ வந்து க்ரௌபார். மொட்டையன் கையில் வச்சுருக்கிறதையும் பிடிங்கிருக்கலான்னு கேட்குறீங்க. க்ரௌபார் வேணுன்னா மொட்டையன் கையில் இருக்கிறதையும் பிடிங்கலாமே அப்படின்னு எனக்கு தான் ஐடியா தோணுது. ஆனால் கிரானி டெவலப்பர்ஸுக்கு தான் அது தோண மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? சரி வாங்க க்ரௌபாரை தூக்கி கீழே போட்டுருவோம். ஏன்னா டோர் எஸ்கேப் தானே பண்ண போகிறோமா இல்லையான்னு தெரில. எதுக்கும் டோர் எஸ்கேப் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த கதவை அந்த கட்டாக இருக்கும் டோரில். நீங்கள் ஃபஸ்ட்டு கேம் பிளே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் டோர் எஸ்கேப்பு கைஸ் சத்தியமாக இப்போ வந்து எனக்கு லிட்டில் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அப்போ நான் இப்போ என்னது நான் இப்போ எதுவுமே பண்ணல. சைடில் வந்ததை கூட பார்க்கல. பட்டுன்னு வந்து அடிச்சிருச்சு. கன் எடுக்கலான்னா அப்படி வரேன் பார்த்தா சைடில் நிற்கிது. உனக்கு இருக்குது வா வா வா. என் மேலேயே கை வச்சிட்டா வாய் மேலே சொல்கிறேன். வா இன்னைக்கு வெறியோடு இருக்கிறேன். உன்னை நீ முடிச்சு கட்டாமல் விட மாட்டேன். வாயா இங்கே நீ வாயா. சொட்ட மண்டையிலேட்டா மூலம் வாசிக்கிறேன். வாயா எங்கே எங்கே சொட்டுன்னு ஒரு செகண்ட் பாய்ந்துட்டாங்க. என்னதான் இதுங்க ரெண்டும் மொக்கா பீஸுங்கனாலும் திடீர்னு அந்த மாதிரி வரும்போது பயம் இருக்குமா இல்லையா? போரா பாரு. நான் எப்படி இருந்தாலும் உனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாவு கன்ஃபார்ம் தான். வா மேலே வா வா அசுர வா. இந்த பிஜிஎம் தான் நல்லாயிருக்கும். போடு எங்கள் ஸ்டன்கன் ஃபஸ்ட்டு இந்த டோர் ஹேண்டில் தூக்கி அப்படி போட்டு வச்சுப்போம். இப்போ வாங்க வா அசுர வா. இன்னும் காணும். நான் ஈஸி மோட்னு நினச்சின்னு முட்டி செத்த மாதிரி வரும்னா நான் வந்துக்குதுன்னு நினைக்கிறேன். ஏய் கீழேருந்து வர்றதுக்கு அடிக்கலன்னு வரும் உனக்கு. நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி ஆர்ஐபி உனக்குலாம். ஓ அடுத்து எங்கவும் பிரச்சனை. நான் உன்னை கொன்று இருக்கவே தேவையில்ல முட்டை நேரத்துக்கு. ஒன்று உன் ஒய்ஃபால் தான் நான் கொல்ல வச்சுட்டேன். அந்த சொட்டை கிளவினால்தான் நீ இப்போ சாகுற. செத்துப்போ. ஆனால் 30 நிமிஷத்தில் திரும்ப வந்துடுவாங்க. சரி 30 நிமிஷம்ன்றா 30 செகண்டில் திரும்ப வந்துடுவாங்க. என்ன பண்ணுறது? வந்தாட்டா எனக்குண்ணா தூக்கி போடுக்கல. ஐயோ ஸ்டன்கனை மேலேயே விட்டு வந்துட்டேன். இப்போ நான் எப்படி தப்பிப்பேன்? எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. வாங்க அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ வந்து இது உள்ளே போயிட்டு ஏன்னா இங்கே பொருள் இருக்கான்னு பார்க்கணும். எதுவுமே இல்லை. இப்போ வந்து குடுன்னு ஓடிட்டு அப்படியே கீழே போயிடணும். கீழே போய் என்ன பண்ண போகிறேன் எப்படி தப்பிக்க போகிறேன்னா அதே டெக்னிக் தான். இப்படி ஒன்று தட்டி விட்டேன்னா அப்படியே ஓடி போயிடணும். ஓடி போய் ஒழிஞ்சிக்கணும். இப்போ வந்து இவங்க 2 பேரும் போயிடுவாங்க. எங்கே சத்தம் கேட்குதோ அங்கே திப்புன்னு ஓடுவாங்க. சுற்றி முற்றி என்ன இருக்குதுன்னு பார்க்கவே மாட்டாங்க. எப்பவுமே இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. ஏங்க இன்னும் ஒருத்தனையும் காணோம். மொட்டை வரான். ஆனால் ஏன் பொறுமையாக வரான்? ஏன்டா பொறுமையாக வர? பாத்திர போகிறான். அவ்வளோதான் நான் பார்த்துட்டேண்ணா. திப்புன்னு ஓடணும். எங்கே போகிறான்னு தெரியலையே. பொறுமையாக வரான். வழக்கமாக பொறுமையாலாம் வரமாட்டானே. கிழவையும் போகிறா. பொறுமையாக வர மாட்டாங்களே. ஹார்ட் மோட்லனா அப்படியே கடன்னு ஓடி வருவாங்க. மொட்டை போய் மேலே ஏறுறான்.
அப்படியே சொட்டா நீயும் போய் மேலே ஏறிடு. திரும்ப தட்டி விட்ற. 2 பேரும் வாங்க. போ மேலே போ மேலே போ மேலே போ. கீழே போயிடுமோ ஒரு வேளை. போனாலும் போயிடும், சொல்ல முடியாது. மேலே போ மேலே போ. மொட்டை போயிட்டான் பாரு, நீ போ. இன்னும் போகல. எங்கே இருக்குது? போகுது, பொறுமையாக போகுது. டிகின்னு அறிவாளி அறிவாளி. இந்த இடத்துல நான் ஒருத்தர் ஒழிஞ்சின்னு இருக்கேனே, அது கூட கண்ணு தெரில. இது வேறு தான் நீங்களாம். தொலை வேஸ்ட்டு தான். அந்த ஒழிஞ்சுப்போம். சொட்டை போயாச்சு. மொட்டை அடுத்து சொட்டை போயிட்டா. மொட்டை தோரம் குடு குடு குடுன்னு ஓடுவாங்க. அப்படியே சவுண்ட் எங்கே கேட்குதோ இவர் வந்து அப்படியே சொட்டையை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துடுவார். ஏன்னா மொட்டை எனக்கு தான் காது கேட்காதே. செவிட்டு மிஷினு. சொட்டைக்கு பல் செட்டு, சொட்டைக்கு பல் இல்லை, மொட்டைக்கு காது இல்லை. என்ன பண்ணுறது? செவிட்டு மிஷின் வாங்கி மாட்டணும். அதை வாங்க காசு இல்லாமல் தான் இவங்க இந்த வீட்டை வச்சுன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாரு, ஒரு சேர் உடஞ்சி போச்சு. அந்த சேரை மாற்றினாங்கிறது கூட கிடையாது. எல்லாம் கஞ்ச பிசினாரியாக இருக்கிறாங்க கைஸ். சொட்டையும் மொட்டையும் வாங்கலேன். ஏன் அவ்வளோ கஞ்சமாக இருக்கிறீங்க? அதனால தான் உங்களை எல்லாருமே அடிக்கிறது. போ ஏய், பல்ல கிட்ட கொண்டு வராத, நாத்தடிக்குது, வேணாம், ஸ்மெல்லு தாங்கலை, இங்கே வாய நீ. இவர் பாட்டுன்னு எப்பவுமே கம்பீரமாக நடப்பார், பெரிய பருப்பு மாதிரி. போ. ஓகே, இப்போ வந்து கீழே இறங்கிடுவோம். இப்போ வந்து ஸ்டன்கனோட கீழே இறங்கியிருக்கேன். எறா தம்பி கிரௌபாரா. இந்த கதவு ஓப்பன் பண்ணி விட்டு திரும்ப அதே ஐடியா தான். இப்போ இந்த கதவு ஓப்பன் பண்ணி விட்டு கீழே போயிடணும். கீழே வந்து அந்த டப்பா இருக்குல்ல, அந்த டப்பா கிட்டே போகணும். ஒப்பா என்ன ட்ராப்பு! உங்களுக்கு இந்த கிராணி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். சொட்டை வந்து ட்ராப் வைக்கும். அந்த ட்ராப்பில் நான் வந்து காலை வச்சேன்னா நான் வந்து அந்த ட்ராப்லேயே மாட்டிப்பேன். அதை வந்து எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப நேரம் ஆகும், கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ளே வந்து அதை அடிக்க ட்ரை பண்ணுவேண்ணா. அந்த மாதிரிலாம் ஒரு டெக்னிக் வச்சுருக்குறாங்க. ஆனால் மொட்டைக்கு தான் எந்த பவருமே கிடையாது. நல்ல பவர்னால் தூங்குவான், பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவான். அதான் அவனுக்கு பவரே. எங்கடா அது? இன்னும் இவங்களை காணோம். ஹார்ட் மோடில் விளையாடிக்கிட்டு இருக்கேன், அது ஞாபகம் இருக்கட்டும். என்ன நீங்கள் கொஞ்சம் கூட சீக்கிரம் வாங்க. வந்துட்டா சொட்டை. அடுத்து மொட்டை. வாடா. வந்துட்டான். சொன்னோடனே வந்துட்டான். போட சரி. இவரு நான் ஓடிடுவோம்பா. 8 மீட்டர். க்ரீக்கிங் சவுண்டு கேட்டுருச்சு. இப்போ வந்து திப்புன்னு இந்த இடத்துக்கு ஓடியாருவாங்க. அப்போ தான் நான் ஒரு ராஜதந்திரம் வச்சுருக்கேன். வரட்டுமே அவங்க இந்த இடத்துக்கு. ஸ்டன்கன் ரெடியாக வச்சுருக்கேன். போய் இந்த இடத்துல இப்படி நின்றுப்பேன். வர சொல்லு. இப்போ வர சொல்லு. பாருங்களேன், அந்த சைடு இருந்து வராமல் இந்த சைடு இருந்து வர. எந்த சைடு இருந்தாலும் உனக்கு சாவு தான். சாவு. மொட்டை எங்க? மொட்டை எங்க? அதை வராமல் போட வர்றான். நான் பெரிய மாதிரி ரெண்டு சைடு. ரெண்டு எடுத்து கீழே இங்கே சீவேஜ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். திறந்தாச்சு. ஓகே, சீவேஜை மட்டும் திறந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து திரும்ப வெப்பன் கீ எடுத்துப்போம். ஸ்டன்கன் வேணாம். வெப்பன் கீ எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, 1 நிமிஷம் கிடைக்கும். இந்த கேமில் கன்னுலாம் இருக்குது. இதோ பாருங்க, சீக்ரெட் வழி உள்ளே பதுக்கி வச்சு உள்ளே கன்னுலாம் வச்சுருப்பாங்க. அப்படி எடுத்துக்க வேண்டியது தான் கன்னை. எப்படி அந்த கன்னை எடுத்து சுட்டனா நான் அந்த ஸ்டன்கனில் கிடைக்கிற 30 செகண்டுக்கு டபுளாக அப்படியே 1 நிமிஷமாக கிடைக்கும். அதுதான் அந்த இதுக்கு இந்த இதுவில் ஸ்பெஷல். இப்போ பாருங்களேன், அடிக்கிற அடியில் பவானி பீஜன் தான். நீ சீன் தான், மாஸ்டர் சீன் தான். போட்டு தெறிக்க விட்டோமாங்க, எலும்பு கிளும்புலாம் பீஸாக நொறுங்கி போச்சு கைஸ். மொட்டை எங்க? இந்த வருவானே அந்த சைடில் இருந்துண்ணா, என் சைடு இருந்தால் வருவான். வரட்டா அவருக்கு இருக்குது. வரட்டா அவரு பொறுமையாக வரட்டும். என்னடா இன்னும் ஆளை காணோம்? டேய் மொட்டை, சொட்டை இங்கே அடிச்சு படுக்க போட்டேன். பார்க்க வரலையா? ஊத வரலையா?
நீ எங்கே வர போகிற? கொஞ்சமாச்சும் உனக்கு அக்கறை இருந்தால் தானே. அங்கே பாரு, அவர் பாட்னி கேஸ் சொல்லலாம் நடக்குது. போடா, இடுப்புலே சுடுவேன். சாவு. அப்படியே மடிச்சுக்கிட்டே செத்துப்போ. 1 நிமிஷம் கிடைக்கும், சீக்கிரம். அந்த 1 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து இந்த ஒயர் கட்டர்ஸை தூக்கிட்டு போய் சீக்கிரம் மேலே போட்டுடணும். போட்டு விட்றணும். இப்படி போட்டு, இல்லை இப்படி வேணாம், நம்ம சுற்றி போகிறதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நம்மளுக்கு தான் ஷார்ட்கட் நிறையவே இருக்கு. அப்படி வந்து அப்படி ஒரு குதி குச்சோன்னா இங்கே வந்துட போகிறேன். எதுக்கு நான் அங்கே வந்து சுற்றின்னு வந்தேன்னு? சரி, உங்கள் கூட சேர்ந்து எனக்கும் வர அறிவு இல்லாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறது? சொட்டையை பார்த்து கற்றுக்கினேன். மக்கு மாதிரி நடந்துக்கும். சொட்டை தான். மொட்டையாச்சும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். சொட்டைக்கு சுத்தமாக இல்லை. களிமண்ணை உள்ளே வச்சு புதைச்சிருப்பாங்க சொட்டைக்கு. பிரித்து பார்த்தீங்கன்னா என்னடா கையில் பிசு பிசுன்னு ஒட்டுதேன்னு பார்த்தீங்கன்னா களிமண் தான். அது வேறு எதுவும் இல்லை. அதை வச்சு அப்படியே அதை நோண்டி எடுத்து வந்து பானை செஞ்சுக்கணும். யாரையுமே காணோம். பொறுமையாக போ. எங்கே இந்த மொட்டை பாஸ்? மொட்டை பாஸ் மொட்டை பாஸ் எங்கடா போயிட்டான்? ஆளையே காணாம. எங்கடா போன நீ? ஆளையே காணோம். ஒட்டையை அடிச்சு போட்ட இன்னும் மொட்டையை காணாமே. எங்கே போயிட்டாங்க? சரி, நம்ம பாட்டு நான் வேலையை பார்ப்போமா? இல்லை வேணாம், பார்த்தோன்னு வச்சுக்கோங்க அடிக்க ஆரம்பிச்சிடும். அவர் பாட்டுன்னு எனக்கு தொட்டுவார் அப்புறம். சரி இருங்க. எங்கடா போனான்? ஆளையே காணோம். எங்கடா போயிட்ட? இவர் பொறுமையாக என்னடா இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற மொட்டை? ஐயோ, ஓகே எடுத்தாச்சு ஸ்டங்குன்னு. வா சொட்டைங்க. அப்பா சர்ப்ரைஸ். சொட்டை நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தல, இந்த ஸ்டன்கன் சர்ப்ரைஸ் வச்சுக்கோ. எங்கடா அது? ஓகே, வந்து நம்ம குடுகுடுன்னு மேலே ஓடிடணும். நிற்கவே கூடாதுங்க. ஜூட். ஓகே, வந்துட்டேன். தொடடா வண்டி கதவை. இந்த ஸ்டங்கனை தூக்கி மேலே போடு. மேலே என்ன வேலை பார்க்க போகிறீங்கன்னா, சொட்டையும் மொட்டையும் வந்து ஒரு திருட்டுத்தனமான ஒரு வேலை பண்ணியிருப்பாங்க. இருங்க, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை நான் ஃபஸ்ட் பார்ட்டில் கூட காட்டியிருப்பேன், ஆனால் செகண்ட் பார்ட்டில் தான் காட்டியிருக்க மாட்டேன். அந்த திருட்டுத்தனமான வேலை என்னென்னா, ஒரு டெட் பாடியோட வந்து இங்கே அடைச்சி வச்சுருப்பாங்க. அதுவும் அந்த உள்ளே இருக்க கேஜுக்குள்ளே தான் அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த கேஜை நம்ம இப்போ திறக்கணும். அந்த கேஜை திறக்கணும்னா ரெட் பட்டனை கிளிக் பண்ணணும். கேஜுக்குள்ளே ரெட் பட்டன் வச்சுட்டு எப்படி ப்ரோ கிளிக் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் ஒரு ஆயுதம் வச்சுருக்கேன். இந்த ஸ்டன் கன் இருக்குல்ல, கரெக்டாக இந்த ஓட்டைக்குள்ளே வச்சு பச்சக்குன்னு அடிச்சோன்னா கீழே இருக்க கேட்டு திறந்துக்கும். திறந்துக்குச்சு. ஓகே, கட்டிங் பிளேஸை எடுத்தாச்சு. இப்போ வந்து டோரை ஓப்பன் பண்ணோம். திறடா வந்து டோரை. இப்போ பாருங்கள், திறந்த உடனே பொதுவாக வந்து விடும். யாருமே பயப்படாதீங்க. இது வந்து சும்மா வெத்துட்டப்பா ஊன்னு ரியாக்ஷன் கொடுக்குறதுக்குலாம் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கேம்லாம் கிடையாது. கேம் நல்ல கேம் தான், ஆனால் அங்கே உள்ளே இருக்கிற 2 பீஸுங்க தான் மொக்க பீஸுங்க. சரி, 2மே மொக்கைங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு நியூஸ் தெரியுமா கைஸ்? சொட்டை வந்து இந்த மாதிரி போன வீடியோவில் தானே சொன்னேன், மலர் நியூஸ் பேப்பரில் போட்டாங்க. சாரி, தினமலர். ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், ஐயோ மலர் இல்லையா அது தினமலரியா அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல ஒருத்தர். அது யாருன்னா அது எனக்கு தான் தெரியும். கமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். தினமலர் நியூஸ் பேப்பரில் வந்து ஹீரோயின் ஆகிய சொட்டை அப்படின்னு போட்டாங்களே. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பெரிய ஹீரோயின் ஆகணும் என்று ஆசைப்பட்ட சொட்டை பைத்தியமாகிய காட்சிகளை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு நியூஸ் போடுவாங்க. பிறகு சொன்ன உடனே சாட்டு வாங்குது. அடுத்து எங்க அந்த மொட்டை பாஸ் வா பாஸ். நீ பாஸ்லாம் கிடையாது, நீ ஒரு லூசுடா. வாடா என்ன? அடே எங்கடா போயிட்ட மொட்டை? ஹலோ மொட்டை, என்ன இவ்வளோ லேட் பண்ணுறீங்க? வாங்க அந்த அடி வாங்கிட்டு போங்க. சாவுடா. உங்களெல்லாம் கதற அடிக்கணும். எப்படி அடிக்கணும்? கதற அடிக்கணும். இப்போ தான் நீங்களாம் திருந்துவீங்க. இப்போ வந்து கீழே போய் ஒரு ரகசியமான லாக்கர் வச்சுருப்பாங்க. ப்ரோ அந்த லாக்கருக்குள்ளே புதையெல்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ பெரிய வீட்டில் இந்த வீடு கிடையாது. சும்மா ஒரு சாவியை வச்சுருப்பாங்க, மெயின் டோர் சாவியை. அவ்வளோ பெரிய வீட்டில் இந்த வீட்டில் ஒருத்தே இல்லை புதையல் இருக்கிற அளவுக்குலாம். வேணா புதையல் இருக்காது, இன்னும் கொஞ்ச நாள் புதஞ்சு வேணா இருக்கும்.
புதையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, நாங்களே உடச்சி தள்ளிட்டு போயின்னு வந்துடுவோம். ஓகே, இப்போ வந்து தட்டி விட்டாத என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமே. ஓகே, எங்கடா 2 பேரையுமே ஆளையாக காணும். ஹார்ட் மோடில் விளையாடுறது தான் பேர், ஆனால் ஆளுங்க வரவே மாட்டேன்றாங்க. வந்தால் தான் நான் தான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? நான் வந்தால் தான் நீ அடிப்பிய, அப்புறம் எதுக்கு நீங்களாம் கிராணி கேமில் இருந்துக்கிட்டு? சை, அடிவாங்க. கிராணினா ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் என்ன திரும்ப ஞாபகம் வரும்? கன்னை எடுக்கலாம், அது நெத்தி மொட்டிலே வைக்கலாம் அப்படின்னு தான் ஞாபகம் வரும். அவங்க 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. போங்க, போனாலும் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. பாய், நான் இங்கே வந்துட்டேன், நீங்கள் அங்கே போய் தேடிங்க. வாங்க நம்ம வேலையே பார்ப்போம். அதுங்களை பற்றி பேசி என்ன பண்ண போகிறான்? அதுங்க இருக்குதுங்க 2 மொக்க பீஸுங்க. அடிக்கடி வந்து கேமியோ ரோல் பண்ணிட்டு போவாங்க வீடியோ கடையில். கிராணி கேமில் வந்து சொட்டை மொட்டை இவங்க 2 பேரையும் ஃபன் பண்ணி தான் ஓட்டணுமே. கிராணினாலே அதுதான், அவங்க பட்டனை வருவாங்க, திரிவாங்க, அவங்கள அடித்து அதுவே ஒரு கண்டென்ட்டாக மாற்றிடணும். அதுதான் கேம். எஸ்கேப் பண்ணுறதெல்லாம் கேம் இல்லை, அதெல்லாம் சைடு மிஷின் மாதிரி. அவங்கள அடிக்கணும், முடிக்கணும், அதுதான் கேமே. அடிக்கணும், பொழக்கணும் மண்டைய. ஓகே, சொட்டை, சரி, மொட்டை சொட்டை படுத்து கிடக்கு பாரு, வந்து காப்பாற்றுப்போ. நீ ஏன் உன்னை காப்பாற்றவே ஆள் வேணுமா? இதில் நீ வந்து சொட்டையை காப்பாற்ற போறியா? ஓடா. ஐயா, எனக்கு வேறு டைம் இல்லை, சீக்கிரம் போகணும். கீழே எதுக்கு போகணும்? ஒன்று பண்ணுமே. சரி வாங்க. ஓகே, இறங்கியாச்சு. என்னது இது? எங்கடா அது காணோம்? எங்கே இருக்குது? இந்தா இருக்குது. இந்த வந்து லாக்கை திறக்கணும். இந்த லாக்கை இப்போ வந்து திறந்துட்டு, ஐயோ இந்த வீல் வேறு இங்கே போனோமே. வீலை எங்கே பார்த்தேன்? மேலே பார்த்தேன்னு நினைக்கிறேன், தெரில சரியா. இந்த வீல் வேறு போடணும். மொட்டை என்னத்துக்கு ஸ்பானாக இருப்பாங்களா? இருப்பாங்க. நம்ம போவோம், நம்ம போய் தட்டுவோம். ஆமாம், ஏதோ ஸ்டெப்ஸில் நடக்கிற சவுண்டு கேட்குது. வாண்ட் யூ ப்ளே ஹைட் அண்ட் சீக்? உன் கூட கண்ணாம்பூச்சி இல்லாடி நான் என்ன பண்ண போகிறேன்? ஓடி. உன் கட்டை குரலில் கேட்டாலே என் காது வலிக்குது. சரி, அது என்னடி அது வாய்ஸு கேவலமாக இருக்குது. அதான் சொன்னனே தார்பல்லு. போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அது ஏன் தார்பல்லுன்னு உங்களுக்கு தெரியும். தார்பல்லு காஞ்சி போன அதாவது காஞ்சி தீஞ்சி வெயில், அதாவது டீப் ஃப்ரை பண்ணப்பட்ட நாக்கு இதெல்லாம் வச்சுருந்தா எங்கேருந்து வாய்ஸ் வரும்? அதுக்கப்புறம் சொட்டை வந்து சினிமாவில் நடிக்கணுன்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வந்து பெரிய பாடகராக போகிறேன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களோட குரலை கேட்டு அவங்க ஒரு கான்செப்ட் நடத்தினாங்க. அந்த கான்செப்டில் அவங்களோட குரலை வச்சு 30 பேரை கொண்டு வருவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அருமையாக ஆசமாக இருந்துச்சு அவங்க குரல். அதனால் அவங்கள கான்செப்ட்லேருந்து அடித்து துரத்திட்டாங்க. இப்போ அந்த 30 பேரும் நேரத்துக்கு மேலேயே போயிருப்பாங்க. இதுங்க எப்போ மேலே போகும் தெரியல. இவங்க பாடின பாட்டை கேட்டோம்னா 30 பேர் மேலே போட்டாங்க. இவங்க எப்போ போவாங்கன்னு தெரியல. இதுங்க போகாதுங்க. ஏற்குதான் வயசாகிடுச்சு. ஆனால் வயசு தான் முட்டி சேர்த்ததுங்க. ஏதோ முட்டியில் மூவ தடவைன்னு வந்துட்டீங்க. இந்த பாருங்க, சொன்னால ஹேண்டில் மேலே தான் இருக்கணும். இந்த வரைக்கும் பாருங்கள். அங்கே இதை எடுத்துட்டு கீழே போகலாம். குச்சிரு. இப்போ நம்ம வந்து இதை வந்து கீழே அண்டர் கிரவுண்டில் மாட்டணும். வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாமல், ஷேர் பண்ணாமல், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணுறேங்க. என்னடா வீடியோ முடியும் போது சொல்கிறியே இன்னும் 4 நிமிஷம் தானே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஹார்ட் மோடில் விளையாடுற அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே மறந்துட்டேன். அவங்கள அடிக்கிறோம் முடிக்கிறோம் அந்த வெறியில் இருந்ததுனால நான் வந்து மறந்துட்டேன். சாரி. இப்போ பாருங்கள், மண்டையை பொழக்காமல் விட்றது இல்லை இன்றைக்கி. சரி வாங்க, நேரத்துக்கு ஸ்பான் ஆகிட்ருப்பாங்க, போய் தட்டி விட்டு வந்துடும். இதே தாங்க பண்ணிக்கின்னு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஹார்ட் மோடில் ஈஸினா 17 நிமிஷத்தில் முடித்தேன். ஹார்ட்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? அதுக்கு பேர் தானே ஹார்டு. அதே மாதிரி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்
தேவைப்படுது கைஸ். அதனால் உங்களால் முடிஞ்சால் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களால் முடிஞ்சால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓ இருங்க, இப்போ போகக்கூடாது. இப்போ ஏன் தெரியுமா போகக்கூடாது, அவங்க டெக்னிக்கலாக ப்ளே பண்ணுறேன்ட்டு சொல்லிட்டு உள்ளே போகல, அங்கேயே நின்றுட்டு தான் இருந்தாங்க. அதை நான் பார்த்துட்டேன். அந்த இது வழியாக பார்த்தேன். அது ஒரு சின்ன கேப். அது வந்து ப்ரோ பிளேயர்ஸ் ஒன்லி நோ திஸ். இப்போ பாருங்கள், இப்போ ஓடுவாங்க. மொட்டை போயிட்டான். சொட்டா சொட்டா போ, சொட்டா சொட்டா போ, சொட்டா போ. போயிடுச்சு. ஓகே வாங்க, இப்போ நம்ம ஓட வேண்டியதுதான். போது பாருங்க ரெண்டுங்க. இவங்க நம்ம பாட்டுன்னு ஓடுவோம். இடையில வந்தாங்கன்னா ஸ்டன் கன் எடுத்து வாயிலே சொல்லி விட்டு நம்ம பாட்டுன்னு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். அதுதான் பண்ண, வேறு என்ன பண்ண முடியும். எங்கள் ஸ்டன் கன் இருக்குது, அங்கே எடுப்பேன். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் அடிச்சுட்டு நான் கேமை முடிச்சுட்டு போயினே இருந்துடுறேன். வீடியோ டியூரேஷன் அதிகமாகுதுல்ல. வந்துட்டான். வா 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 வாங்க. அடுத்து எங்கே அவன் புருஷங்க, அவனையும் கூப்பிடு. எங்கடி போயிட்டாங்க, எங்கடி ஆளை காணவன. இந்த வேணாம் மாதிரி சொன்ன உடனே வரான். என்ன சொல்கிற அப்படின்னு வரான். வாடா நீ மொக்க தாண்டா, என்னத்தை தான் பேசினாலும் வந்து ஆஹா அப்படின்னா நான் மட்டும் நீ கெத்தாயிடுவியா, வேஸ்ட்டு. நான் இவங்கள பற்றி சொல்லணுன்னா நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி ரெஸ்பான்ஸ். அந்த மாதிரி தான் இவங்களாம். இப்போ வந்து நான் எதுக்கு இப்போ இதை கட்டிங் பிளேஸை தூக்கி நீ கீழே போகிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து இதை தூக்கி நீ கீழே போகக்கூடாது, இதை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணியாச்சா. இப்போ வந்து நான் வந்து இந்த ஸ்டன் கன் எடுத்துக்கணும். ஏன் ஸ்டன் கன் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து கிளவியும் கிழவனும் மறைஞ்சிட்டாங்க. அதனால் இப்போ ரீஸ்பான் ஆகிட்ருப்பாங்க. அதனால் கொஞ்சம் வந்து நம்ம சேஃப்டியாக இருக்கணும். இதை சொன்ன உடனே வந்துச்சு. இப்போ மட்டும் நான் கீழே போயிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு சாவு தான். இப்போ வந்து மொட்டையை இந்த கேள்வி அடிச்சு போட்டேன்னா அதுக்கடுத்து இன்னும் கடைசி ஷாட் மொட்டைக்கு அவனை முடிச்சிட்டேன்னா அதோட கேம் முடிச்சுட்டு நம்ம பாட்டுன்னு கிளம்பி போயினே இருக்க வேண்டியது தான். எங்கே வர காணோம். இங்கே மொட்டை சொட்டை அதை வந்துட்டான் பாரு மொட்டை. வா 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 செத்து போ. அதான் நம்ம தப்பிக்க போகிறோமே. இதுக்கப்புறம் எதுக்கு ஸ்டன் கண்ணில் புல்லட்லாம் லோட் பண்ணிக்கிட்டு நம்ம பாட்டு ஜாலியாக அப்படியே போயினே இருந்துட வேண்டியது தான். அப்படியே போய் பேட்லாக்கி எடுக்கிறோம், கேமை முடிக்கிறோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் எல்லாத்தையும் பண்ணுறேங்க. ஓகே, என்ன ப்ரோ கிளிப்பாக காணோன்னா அதோ வந்துடும். இந்த பாருங்கள், இங்கேருந்து அப்படியே இவங்களுக்கு கேமரா ஆங்கிள் வேறு இது வரைக்கும் அடி வாங்கிறதுக்குனே வந்து நம்மக்கிட்ட ஒரு கேம்லேயும் மாட்டிக்கிறாங்க. சை.